அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على نبينا وحبيبنا وقاعدنا وقرة أعيننا عليه أفضل الصلاة وأتم التسليم أما بعد. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மேலான மாணவர்களே மாணவிகளே, நாம் தொடர்ந்து அரபு மொழியினுடைய சிறப்பு சம்பந்தமான விடயங்களை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். இன்றைய பாடத்தில் நாம் ஜும்லத்துன் மின் அக்வாலி அஹ்லில் இல்மி ஃபில் அரபிய்யத்தி வ ஃபضلஹா வ வுஜூபில் இஅ்தினாஇ பிஹா வ தஅல்லுமிஹா, அரபு மொழியை கற்பதனுடைய, அரபு மொழியை முக்கியத்துவமாக கருதுவதனுடைய அவசியம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பது சம்பந்தமான விடயங்களை நாம் இன்று பார்க்கலாம். இப்னு கையிமுல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அரபு மொழியை, குர்ஆனுடைய சிறப்பை யார் அறிவார் என்றால், மன் அரஃப கலாம் அல் அரப், யார் அரபிகளுடைய பேச்சை நல்ல முறையிலே விளங்கிக் கொள்கிறாரோ அவரால் தான் அரபு மொழியை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள முடியும். فعرف علم اللغة وعرف العربية وعلم البيان ونظر في أشعار العرب وخطبها ومقاولاتها في مواطن افتخارها ورسائلها. யார் யாரெல்லாம் அரபிகளுடைய பேச்சுவார்த்தைகளையும், அரபினுடைய ஹுத்பாக்களையும், அரபிகளுடைய கவிதைகளையும், அரபிகளுடைய கடிதங்களையும், அவர்கள் பேசிய விடயங்களையும், அரபு மொழியையும் சொல்நய கலையையும் யார் சரியான முறையிலே விளங்கிக் கொள்கிறாரோ அவரால் தான் குர்ஆனுடைய சிறப்பை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஃபஇன்னல் லிசானல் அரபிய்ய ஷிஆருல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை, ஷிஆருல் இஸ்லாம், இன்னொரு இடத்திலே ஷிஆருல் இஸ்லாமி வாஹ்லி, இஸ்லாத்தினுடைய, இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுடைய அடையாளமாகும் அரபு மொழி என்று கூறுகிறார்கள். வல்லுகாத்து மின் அஅதமி ஷஆயிரில் உமம் அல்லதி பிஹா யதமய்யஸூன், பொதுவாக மொழிகளை கொண்டுதான் ஒவ்வொரு சமூகமும் சிறப்புள்ளதாக மாறுகிறது. இந்த உம்மத்தினுடைய, இந்த இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்னவென்றால் அரபு மொழியாகும் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகின்ற பொழுது, வமா ஸால ஸலஃபு யக்ரஹூன தக்யீர ஷஆயிரில் இஸ்லாம் அரப் ஹத்தா ஃபீ முஆமலாத், حتى في المعاملات وهو تكلم بغير العربية إلا لحاجة. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், முன்னோர்கள் யக்ரஹூன தகீர ஷஆயிரில் அரப், அரபிகளுடைய அந்த அடையாளத்தை மாற்றுவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் கூட அவர்கள் அரபு மொழி அல்லாத, சுத்தமான அரபு மொழி அல்லாத வேறொரு மொழியில், அஜமி வார்த்தைகள் கலந்த வேறொரு மொழியில் பேசுவதை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹுவ தகல்லமு பிகைரில் அரபியத்தி லிகைரி ஹாஜத்தின், தேவைக்கே அல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும், ஹத்தா ஃபில் முஆமலாத், அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் கூட அதிலும் அரபு மொழியவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் இமாம் மாலிக்குடைய, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய, நாம் இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இவர்களுடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் தகல்லம ஃபீ மஸ்ஜிதினா பிகைரில் அரபியத்தி உஹ்ரிஜ மின்ஹு, யார் எம்முடைய பள்ளிவாசலில், எம்முடைய பள்ளிவாசல்களில் யார் அரபு அல்லாத மொழியை பேசுவாரோ அவர் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், வேற மொழிகளை பேசுவதற்கு அந்தந்த மொழி உடையவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. யார் அரபை அறிவார்களோ அவர்கள் அரபு மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே அரபு மொழியை, யார் அரபு மொழி அல்லாத மொழியை நம்முடைய பள்ளியிலே பேசுகிறாரோ அவரை பள்ளியிலிருந்து வெளியாக்க வேண்டும் என்ற கருத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற, இஅலம் அன்ன இஅ்தியாத அல்லுகதி யுஅஸ்ஸிரு ஃபில் அக்லி வல் ஹல்கி வத்தீனி தஅஸீரன் கவியன் பய்யினன், லுகல் அரபியாவை வளமையாக்கிக் கொள்வது அவசியமாகும். ஒரு மனிதன் அரபு மொழியை பேசுவது, அரபு மொழியை பேசுவதை வளமையாக்கிக் கொள்வது அவனுடைய புத்தியிலும் அவனுடைய
மார்க்கத்திலும் அவனுடைய குணத்திலும் தஅசீரன் கவியன் பையினன் ஒரு உறுதியான ஒரு தெளிவான பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. அரபு மொழியை பேசுகின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியது போன்று துசீதுல் முருஆ, அரபு மொழியை பேசுவதனால் ஒரு மனிதனுக்கு மனித நேயத்தை அது அதிகரிப்பது போன்று அவனுடைய உள்ளத்திலும் அவனுடைய குணத்திலும் அவனுடைய மார்க்கத்திலும் ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. எனவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அரபு மொழியை மிக பேசக்கூடியவர்களாகவும் அதை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், இன்ன நஃப்ஸல் லுகல் அரபிய்ய மினத்தீன் வ மஅரிஃபத்துஹா ஃபர்துன் வாஜிப். அரபு மொழி அது மார்க்கத்திலிருந்தும் உள்ளதாகும், எனவே அதை அறிந்து கொள்வது கடமையாகும். ஃபஇன்ன ஃபஹ்மல் கிதாபி வ சுன்னா வாஜிபுன் ஃபர்துன். எவ்வாறு குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிக் கொள்வது வாஜிபோ இது போன்றுதான் அரபு மொழியை படிப்பதும் அதை விளங்கிக் கொள்வதும் வாஜிபாகும். குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவது எவ்வளவு முக்கியமோ குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதற்கு ஒரு காரணியாக அரபு மொழி அறிவதனால் லா யுஃபஹமு இல்லா பிஃபஹமில் லுகத்தில் அரபிய்யா. அரபு மொழியை அறியாமல் நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் விளங்குவதற்காக அரபு மொழியை கண்டிப்பாக படிப்பது அவசியமாகும். எனவேதான் இப்னு தைமியா ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன நஃப்ஸல் லுகத்தில் அரபிய்யத்தி மினத்தீன் வ மஅரிஃபத்துஹா ஃபர்துன் வாஜிப் ஃபஇன்ன ஃபஹமல் கிதாபி வ சுன்னத்தி ஃபர்துன் ولا يفهم إلا بفهم اللغة العربية وما لا يتم الواجب إلا به فهو واجب. எனவே வசாயில்களாக காரணிகளாக அமைவதும் அதுவும் வாஜிபாகத்தான் இருக்கிறது. எனவே அரபு மொழியை படிப்பதும் வாஜிப் என்ற கருத்தை இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், معلوم أن تعلم العربية وتعليم العربية فرض على الكفاية. பொதுவாக அறியப்படக்கூடிய ஒரு விடயங்களில் உள்ளதுதான் அரபு மொழியை கற்றுக்கொள்வதும் அதை கற்றுக் கொடுப்பதும் அது ஃபர்து கிஃபாயாவாக மாறும். எனவேதான் வகான ஸலஃபு யுஅذிபூன அவுலாதஹும் அலல் லஹன். முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் தவறுதலாக அரபு மொழியிலே பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அரபு மொழியை பேசுமாறு அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய குழந்தைகளுக்கு அடிப்பார்கள். தங்களுடைய குழந்தைகளை அடிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த அரபு மொழியை நாம் பாதுகாக்கின்றவர்களாக மாற வேண்டும். அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் மூலமாக கராஹத்தர் ரத்தானதி வ தஸ்மியத் ஷுஹூரி பில் அஸ்மாயில் அஜமியா, பொதுவாக இஸ்லாமிய மாதங்களை வேறு அஜமி பெயர்களை கொண்டு அழைப்பதை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்று அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது போன்று இமாம் மாலிக் அஹ்மத் இப்னு ஹம்பல் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஃபீ ذلك கராஹத்துன் அன் யதஅவ்வத الرجل النطق بغير العربية. இமாம் மாலிக் அவர்கள் எந்த மனிதனுக்கு அரபு மொழி பேச முடியுமோ அந்த மனிதன் அரபு மொழி அல்லாத வேறொரு மொழியால் பேசுவதை அவர்கள் வெளுத்திருக்கிறார்கள். எனவே மேலும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு வார்த்தையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா புத்த ஃபீ தஃப்ஸீரில் குர்ஆனி வல் ஹதீஸி மின் அன் யுஅரஃப மா யதுல் அலா முராதில்லாஹி வ ரசூலிஹி மினல் அல்ஃபாத் وكيف يعرف كلامه ومعرفة العربية التي خوطبنا بها مما يعين على أن نفهم مراد الله ورسوله بكلامه. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வது அவசியமாகும். அல்லாஹ் இதிலே என்ன கூறுகிறான், நபி அவர்கள் இதிலே என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். இதை எவ்வாறு அறிய முடியும்? இவன் அரபு மொழியில் ஒரு ஆழமான அறிவை பெற்றதன் பிறகுதான் அவரால் சரியான முறையிலே குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கத்தை அவரால் வழங்க முடியும். எனவே அரபு மொழியை நாம் மிக நல்ல முறையிலே படிக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அலா அன்னல் அலல் ஹாஸதி அல்லதி தகூமு பிகிஃபாயத்தில் ஆம்மதி ஃபீமா யஹ்தாஜூன இலைஹி லிதீனிஹிம் அல்-இஜ்திஹாது ஃபீ தஅல்லுமி லிசானில் அரபி லுகாத்திஹா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பொதுவாக பொதுமக்களுக்கு கூட அவர்களுடைய தீனுக்கு தேவையான விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காக
அரபு மொழியை அவர்கள் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது என்ற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். அதே போன்று ஒவ்வொரு இமாம்களுடைய வரலாறையும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிக அதிகமாக அரபு மொழிக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் எம்முடைய வாழ்க்கையில் அரபு மொழிக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அரபு மொழியை ஆசையுடன் கற்றுக்கொள்ள வேண்டும். அரபு மொழியை நம்முடைய நாவிலே அரபு மொழி எப்பொழுதும் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக மாற வேண்டும். எம்மால் முடியாது என்ற ஒரு நிலை வரக்கூடாது. நாம் எப்பொழுதுமே அரபு மொழியை நேசித்து, ஏனென்றால் அரபு மொழியை கற்றுக்கொள்வதே குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க நாடுகின்ற ஒருவர் மீது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என்றால் குர்ஆனும் ஹதீஸும் இவை இரண்டும் அரபு மொழியிலே தான் இருக்கிறது. எனவே அரபு மொழியை நாம் குர்ஆனை விளங்குவதற்காக, ஹதீஸை விளங்குவதற்காக இந்த அரபு மொழியை நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. எனவே மேலான நண்பர்களே, மாணவிகளே, நாம் இதிலே மிக முக்கியமாக கருதி அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.